Hi friends, welcome back to Good Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம்மருக்கு ஏத்த ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். அதுதான் மொலேசா. இது எல்லாருமே விரும்பி திரும்ப கேட்டு வாங்கி குடிக்கிற மாதிரியான ட்ரிங்க் தான் இது. இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாதாம் பீஸ்ஸை ஊற வச்சுக்கணும். சின்ன பீஸா 8 பீஸ் எடுத்திருக்கேன். அதுல 1 கப் தண்ணி ஊத்தி 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்வீட்டுக்கு அதுல 1 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. வெள்ளத்துல தூசியெல்லாம் இருக்கும், அதனால இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரைஸ் டிராப்ஸ் செய்ய போறோம். 1/2 கப் பச்சரிசி, அதை ஒரு 3 டைம்ஸ் நல்லா கழுவிக்கோங்க. அதுல தண்ணி ஊத்தி 2 இல்லைன்னா 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அரிசியை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. இதுல 1/4 கப் தண்ணி சேர்த்து உங்களால எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்பவும் நைஸா அரைச்சுக்கோங்க. அரைச்ச பச்சரிசியை ஒரு பேனுக்கு மாத்திக்கோங்க. ஸ்டவ்வை இன்னும் ஆன் பண்ணல. 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். கை விடாம கிளறிட்டே இருங்க. 5 மினிட்ஸ் நல்லா கிளறிட்டே இருந்தா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த பதத்துல இருந்தா ரைஸ் டிராப்ஸ் கரெக்டா வரும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டாம், லோ ஃப்ளேம்லயே வச்சிருங்க. ஒரு பாத்திரத்துல ஐஸ் தண்ணியும் ஐஸ் கியூப்ஸும் போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஓட்டையா உள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. அரிசி பேஸ்ட்டை இந்த மாதிரி பாத்திரத்துல வச்சு நம்ம தேய்ச்சி விடும்போது அது சில் தண்ணியில விழுந்து நம்மளுக்கு ரைஸ் டிராப்ஸ் கிடைக்கும். ரொம்பவும் அழகா உதிரியா நம்மளுக்கு ரைஸ் டிராப்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல இருக்க தண்ணியை இருந்துட்டு ரைஸ் டிராப்ஸை ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய், நான் துண்டா கட் பண்ணனால 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்க துருவன தேங்காய் எடுக்கிறீங்கன்னா 2 கப் எடுத்துக்கோங்க. துண்டா கட் பண்ணனால தண்ணி எதுவும் சேர்க்காம தேங்காவை ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சல்லடை அரிப்புல வச்சு நல்லா இருத்து எடுத்துடலாம். இந்த தேங்காவை மறுபடியும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து 1 கப் தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சுக்கோங்க. அதையுமே நல்லா இருத்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிளாஸ்ல 3 டீஸ்பூன் ரைஸ் டிராப்ஸ், 2 டீஸ்பூன் பாதாம் பிசின், உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வெள்ளை கரைசல சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். ரொம்பவும் டேஸ்டான மொலேசா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க சில்லுன்னு சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா இதே மாதிரி நார்மலாவும் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சம்மருக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.